ஆம்பூர் என்றால் நினைவுக்கு வருவது பிரியாணி தான். ஈரானிலிருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்த சுவையான மட்டன் பிரியாணி ஆம்பூருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. வேலூர் மாவட்டம் ஆம்பூருக்கு வரும் அனைவருமே தேடிச் செல்வது பிரியாணி கடைகளைத்தான். ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்து ஐதராபாத் நிஜாம் வழியாக ஆற்காடு நவாப்புக்கு அறிமுகமாகி தற்போது மசாலா வாசம் கமகமக்க அனைவரின் விருப்ப உணவாக போயுள்ளது ஆம்பூர் பிரியாணி. உயர் ரக சம்பா அரிசி, பிரியாணிக்கென தனியாக வெட்டப்படும் ஆடுகள், அம்மியில் அரைக்கப்படும் மசாலாவை கொண்டு பழங்கால பித்தளை டேக்ஸாக்களில் பாலாறு தண்ணீருடன் சமைக்கப்படுவதால் தான் இன்றளவும் ஆம்பூர் பிரியாணியின் சுவை மாறாமல் உள்ளது. ஆம்பூர் பிரியாணி ஃபேமஸ் ஆகுதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறோம், தரமான மட்டன் போடுறோம், நல்ல இளம் ஆடு, நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆயில். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்மியில் தான் அரைச்சி போடுறோம். நிறைய பேர் கிரைண்டர் இருப்பாங்க. நாங்கள் பாரம்பிக்க பார்த்தீங்கன்னா அம்மியில் தான் அரைச்சி போடுவோம். அதனால நம்ம பிரியாணி டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆம்பூர்லேருந்து சென்னை போகிறவங்க, சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறவங்கலாம் எங்கேன்னு போனாலும் ஆம்பூர்னாவே நிற்பாங்க பிரியாணி சாப்பிட்றதுக்கு. இஞ்சி பூண்டு காஞ்ச இது அரைச்ச மிளகா இதெல்லாம் நல்லா போட்டு சுத்தமாக செஞ்சு நல்லா ரீஃபண்ட் ஆயில் நல்லா தரமாக செஞ்சு நம்ம போட்டுங்கிறோம். எதனால ஒரு பேருவத்துக்காக கஷ்டப்படுறோம். ஆம்பூர் நகரில் மட்டும் பிரியாணிக்கு என்று 100க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. ஆனால் பிரியாணி பிரியர்கள் நாடி செல்வது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த நசீர் அகமதின் ஸ்டார் பிரியாணி கடையைத்தான். நல்ல தரத்துடன் மிகுந்த சுவையுடன் வாழை இலையில் பரிமாறப்படும் சுவையான பிரியாணி எளிதாக ஜீரணமாகிறது. ஆற்காடு நவாபிடம் சமையல்காரர்களாக பணியாற்றிய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள்தான் இந்த பிரியாணியை தயாரிக்கிறார்கள் என்பது இதன் மனமும் சுவையும் கூடுவதற்கு காரணம் என்று வாடிக்கையாளர்கள் கூறுகிறார்கள். பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் வி ஸ்டாப். எப்போ போனாலும் இந்த சைட் கிராஸ் பண்ணி போனோம்னா இங்கே தான் சாப்பிடுவோம் நாங்கள் பிரியாணிக்காக. நல்ல டேஸ்ட்டுங்க. ஆம்பூர் பிரியாணி ஸ்டார் பிரியாணி நல்ல டேஸ்ட்டுங்க. இது நல்ல உடம்புக்கு நல்லது, வயிறு கட்டுறது கிடையாது, ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதனால் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது. சென்னையிலிருந்து பெங்களூர், கோவை செல்லும் பயணிகள் கூட ஆம்பூரில் நின்று பிரியாணியை சுவைத்துவிட்டு செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். பணக்காரர்கள் மட்டுமே பிரியாணி சாப்பிட முடியும் என்ற நிலையை மாற்றி அமைத்தது ஆம்பூர் பிரியாணி தான். சென்னை, பெங்களூர், மும்பை போன்ற நகரங்களில் ஆம்பூர் பிரியாணி என்ற பெயரிலேயே பெரிய அளவிலான உணவகங்களை நடத்தியும் வருகின்றனர். சன் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து PM ராஜ்குமார்.